Vanakkam Geeks. இது வெறும் news enlightening the heartbeats. For new gadgets, new facts, and technology streets. Light up your day. Come on, join us. Drop your comment today. Vanakkam Geeks. Vanakkam Geeks. Welcome to Tech Voice Tamil by Phone Arena Tamil. இன்னைக்கு வரல. ஆமா, எங்க ஆளுக்கு வந்து ஒரு ஜுரம் ஆர்டினரியான மனுஷங்களை அட்டாக் பண்ணுறதுல பெரிய இது கிடையாது. ஆனால் என் தலையவே அதை அட்டாக் பண்ணியிருக்கு அப்படின்னா அந்த ஜுரத்துக்கு எவ்வளோ தில்லு இருக்கணும். எவ்வளோ தில்லு. நாளைக்கு வந்துடுவாருன்னு நம்ம நம்புவோம். சரி, இந்த iOS இதை பார்க்கறதுக்கு முன்னாடி இதை பார்ப்போம். என்ன டிசைன் இது? இதுவா SD Adventure 2025 ஹெட்லைட் டிசைன். இதுதான் வந்து நத்திங் ஃபோன் 3 டிசைன் அப்படின்ட்டு ஒரு புது இது நிஜமாலே கன்ஃபார்மா அப்படின்ட்டு வந்திருக்கு. சில பேர் வந்து இந்த மாதிரி டிசைன் ஆல்ரெடி அவங்க பண்ணியிருக்காங்க. அவங்க ப்ரோட்டோடைப்ல வந்து இந்த இது இருக்கு. ஸோ இது அப்படியே 3A ப்ரோ மாதிரி தான் இருக்கு. ஸோ இதுல இது எங்க இருக்கும்னா இந்த நடுவில் இருக்கும். வாட்ஸ்அப் அப்படியே இந்த ஃபோட்டோ எடுங்களேன். இந்த ஃபோட்டோ எடுங்களேன். ஏன் பார்க்க அப்படி தானே இருக்கு. இந்த ஃபோட்டோ நான் இதில் போட்டுருக்கேன். அதோட ஹெட்லைட்டும் கிட்டத்தட்ட இதோட கேமரா மாடியூல் மாதிரி தான் இருக்கு. இங்கே பாருங்க, கரெக்டா 2 லைட்டு. இதுக்கு முன்னாடி வந்து இது மட்டும் பெருசா ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கும், ரவுண்டா இருந்துச்சு 3A ப்ரோல. இதுல வந்து எல்லாத்தையும் சப்பியாக்கிட்டு ரவுண்டட் கார்னர்ஸ். அது வரைக்கும் சந்தோஷம் பண்ணி விட்டுருக்காங்க. வேலைக்காவது. ஸோ இது வந்து ஆஃப்ல இருக்கு. ஆன் பண்ணா வந்து இங்க நடுவுல இருக்கும். அவ்வளவுதானா? நடுவுல வந்து இந்த பார்ட்ல மட்டும் இதுல இருக்கும். ஆரோஜில மட்டும் எப்படி? ஆரோஜி சைடுல எங்க இருந்துச்சு, இங்க வந்து நடுவுல இருக்கும் அப்படின்னு என்னென்னமோ பேசுறீங்களேடா. கடைசியில இதுக்கு தானடா எல்லாம். பாப்போம் இது ஃபைனல் டிசைனா இல்ல வேற ஏதாவது சர்ப்ரைஸ் கொடுக்க போறீங்க நீங்க. இவ என்ன சொல்றதுன்னு தெரியல எனக்கு. சரி, ஓகே, போவோம். சரி, மோட்டோரோலா Edge 60 லான்ச் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் வந்து திருப்பி எத்தனை வாட்டிடா ஒரே ஃபோன் திருப்பி லான்ச் பண்ணுவீங்க அப்படின்ட்டு. ஆமா, இதுக்கு முன்னாடி தானே ஏதோ லான்ச் பண்ணானுங்க. இப்போ அது என்னது? Edge 60 Pro இருக்கு. நிறைய மாடல் இருக்கு. ஒரே மாதிரி நிறைய மாடல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. என்ன டிஃபரன்ஸு? ஸோ இதில் வந்து டிஸ்பிளே அதே மாதிரி தான் இருக்கு. ஆனால் வந்து ப்ராசஸர் வந்து 7400. அதில் என்ன 350 அதெல்லாம் வந்து இருந்துச்சுல்ல. இந்த மாதிரி மாற்றி 7400. ஓ, இதை பற்றி தான் அனௌன்ஸ்மெண்ட் இருந்துச்சு. இப்போ வந்து லான்ச் ஆயிடுச்சு. 26000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. சில பேர் வந்து ஓவர் பிரைஸ்டு, இதுக்கு வந்து நீயாவே வாங்கிடலாம். கரெக்ட் தானே? Edge 15 அதே தான். 7400க்கும் இதுக்கு வந்து எந்த டிஃபரன்ஸ் கிடையாது. ஆனால் கேட்டால் வந்து நாங்கள் வந்து கேமராவை பாருங்க 350 MP கொடுத்துருக்கோம். ஸோ எப்படியும் அந்த கேமராலாம் நல்லா இருக்க போகிறது கிடையாது. 350 MP ப்ளஸ் வந்து அந்த 10 MP டெலிஃபோட்டோ. இந்த ஃப்ரண்ட்லேயும் வந்து 50 MP. அப்புறம் இந்த மோட்டோ ஏஐ அதுக்கு தான் வந்து 12 GB RAM. மற்றபடி IP ரேட்டிங்ஸு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இருக்கு. என்ன ஒரே மாதிரி தான் இருக்குது பார்க்க. அதான் இதில் வந்து அல்ட்ரா வைடு 50 MP கிடையாது. இதில் வந்து அல்ட்ரா வைடு 50 MP, ஃப்ரண்ட்லேயும் வந்து 50 MP. ஓகே அப்கிரேட்லாம் பண்ண தேவையில்லைங்க. இதுவே இப்போ கவிக்கிட்டு இருக்கு ஆண்ட்ராய்ட் 15க்கு அப்புறம். அதுதான் வந்து மெயின் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, மற்றபடி எல்லா மோட்டரோலாவில் என்ன இருக்குமோ அதே மாதிரி தான். ப்ரோவில் வந்து 6000 mAh, இதில் வந்து 5500 mAh. ஸோ அதனால் வெயிட் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. 181 grams தான் அப்படின்னு போட்டிருக்கேன். சூப்பரு. ஸோ 6.67 inch டிஸ்பிளே, ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் தான் இருக்குது. ஒரே மாடல் தான் 12 to 6. அதுதான் 8 GB RAM தான் கிடையாது. கேட்டால் வந்து மோட்டோ ஏஐக்கு வந்து ரேம் அதிகமாக தேவை. இந்த உருட்டிடுங்க. ஸோ அதனால வந்து நாங்கள் இது பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட்லேயும் 4K கொடுத்துருக்காங்க. ஓகே, ரியர்லேயும் 4K, ஃப்ரண்ட்லேயும் 4K, ரெண்டுலேயுமே 4K இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. சூப்பர். ஸோ பேங்க் ஆஃபரில் உங்களுக்கு வந்து 25000 ரூபா, 6000 ரூபா பேங்க் ஆஃபர் போக வந்து 25000 ரூபாய்க்கு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சூப்பர். ஆக்சிஸ் பேங்க், IDFC பேங்க் வந்து ஆஃபர் இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கமெண்ட். கோகுல் கிருஷ்ணன் bought CMF buds first generation on April 2024 and now charging portla some issue. So went to Spencer Nothing Service Center. They told the port la edo pin bend agidichu, need to replace it. Rupees 1850. Please suggest a new TWS in 2K budget with a good bass and need to be good for songs also or any else. I am also fine with type C. அந்த சார்ஜரே வந்து 3000 தாச்சு. TWS 3000க்கு தானே வித்தானுங்க. அந்த பின்னுக்கு 1850. சிவா உங்களை கழுவி ஊற்றுறதுல தப்பே இல்லைடா டேய். ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் TWS என்ன வெர்ஷன் இது?
நிறைய பேர் ரிப்பேர் கூட பண்ண மாட்டாங்க. அட்லீஸ்ட் இவங்க ரிப்பேராவது பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் 1850 அதிகம். 850லாம் ஓவர் இது. 2Kக்கு வந்து அந்த ரெட்மி பட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது பட்ஸ் வாங்கிக்கோங்க ப்ரோ. இல்லைன்னா சிஎம்எஃப் பட்ஸ் அதை எவ்வளோ நீங்கள் யூஸ் பண்ணுறது? இது எல்லாமே 2000 மேலே தானா? ஓகே. அவங்களோட இந்த பட்ஸு 2A இருக்குல்ல, ஆமாம், அந்த என்ட்ரி லெவல் அதுவே வந்து 2000 மேலே. ரெட்மி பட்ஸ் வாங்கிக்கோங்க. ரெட்மி பட்ஸில் இப்போ நிறைய ஆப்ஷன் வந்துருக்குல்ல, அதுலேயே காசு நல்லா இருக்கும். ரியல்மி R6, ரியல்மியில் வந்து R6 எல்லாம் வந்து விலை அதிகம். ஓகே. அந்த டி சீரீஸில் நாட் பட்ஸ் இருக்குது. 2000 ப்ரோ அதிகம். நார்மல் நாட் பட்ஸ் வந்து வாங்கிக்கலாம். அதுலேயே வந்து பாஸ் நல்லாயிருக்கும். பாஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் இருக்கும். ரியல்மிலையும் டி சீரீஸ் இருக்குது. T3 200. ஓகே. அந்த மாதிரி நிறையா இருக்குது. அது இன்னும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரைட்டு. அடுத்தது ஆப்பிள் வந்துருச்சு WWDCல லிக்விட் கிளாஸ் டிசைன். ஓகே. எப்படி டிரான்ஸ்பரண்டா இருக்கா? விண்டோஸ் விஸ்டா ஏரோ அப்படின்னு ஒன்று இருந்துச்சு 2006ல். ஆமாம், அதே மாதிரி இவங்க வந்து கொடுத்துருக்காங்க எல்லா இதுக்கும். iOSக்கு, ஐபேடுக்கு, மேக்குக்கு, வாட்சுக்கு எல்லாத்துக்கும் வந்து இந்த டிசைன் கொடுத்துருக்கோம். லிக்விட் கிளாஸ் டிசைன் கேப்பபிள் ஆஃப் ரிஃப்ளெக்டிங் அண்ட் ரிஃப்ராக்டிங் இஸ் சரௌண்டிங்ஸ். எல்லாத்துலேயும் கண்ட்ரோல்ஸில், நேவிகேஷனில், ஐகான்ஸில், விட்ஜெட்ஸில் எல்லாத்துலேயும் வந்து லிக்விட் கிளாஸ் டிசைன். இங்கே பார் என்ன லிக்விட் கிளாஸ் டிசைன்னா என்னது? இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்டாக இருக்கும் எல்லா இடத்துலையும். அங்கே பார் இதுக்கு முன்னாடி இப்படி இருந்துச்சா, இப்போ பார் எப்படி ஆயிடுச்சுன்னு. ஃபுல்லாக டிரான்ஸ்பரண்ட் டிசைன். இதெல்லாம் நல்லா தான் இருக்கு. அங்கே பார் அந்த மாதிரி லிக்விட் கிளாஸ் நல்லா தான் இருக்குது இப்போ. ஸோ இது நல்லா இருக்கு. ஆனால் நிறைய பேர் இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க. பக்ஸ் இருக்கு. அப்புறமா இந்த டிரான்ஸ்பரண்டாக இருந்தால் வந்து டெக்ஸ்ட் தெரிய மாட்டேங்குது. டார்க் மோட்ல வச்சா தெரியுதான், நார்மல் மோட்ல வச்சா வந்து சில இடத்துல வந்து டெக்ஸ்ட் தெரியல. ஏன்னா ஒயிட் பேக்ரவுண்ட் இருந்துச்சுன்னா டெக்ஸ்ட்டும் ஒயிட்டா இருந்துச்சுன்னா சரியா இது லாக் ஸ்க்ரீன்ல எல்லாத்துலயும் வந்து டெக்ஸ்ட் தெரியல அப்படின்னு நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஸோ ஆப்லயும் இங்கே பாரு இந்த மாதிரி இருக்கும். ஐயா இதெல்லாம் டெக்ஸ்ட் எல்லாம் தெரியல பாரு. இது அஃபிஷியலா இவங்களே போட்டிருக்காங்க. இந்த இதுவே நல்லாவே இல்லை. சில இடத்துல தெரியவே இல்லை பாரு. ஒரு மாதிரி இதுவா இருக்குல்ல, இதே அவங்க அஃபிஷியலா போட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஸ்விட்ச் எனேபிள் பண்றது அந்த டிசைன் நல்லா இருக்கு. ஆனா இது கேவலமால இருக்கு. இவங்களுக்கே வந்து பேக்லாஷ் வரும்னு தெரியாது ஆப்பிளுக்கு. ஏன் இப்படி பண்ணிருக்கு அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து இதுதான் திட்டுறாங்க. அதான் இதுவும் லைட் கலர்ல இருக்கு, பேக்ரவுண்டும் லைட்டா இருக்கு, ஓவர்லாப் ஆகுற மாதிரி இருக்கு பாருங்க. அதான் நிறைய பேர் ஹேட் பண்றாங்க. ஆனா கால் பேக் என்னமோ பிடிச்சிருக்கான். எனக்கு என்னமோ நல்லா இருக்க மாதிரி தான் இருக்கு, சூப்பரா இருக்கு அப்படின்ட்டு. ஏன்னா கால் பே ஆப்பிள் என்ன பண்ணாலும் பிடிக்கும். அடுத்தது பாரு, இருறா எங்க ஆள் நாளைக்கு வருவாரு. நத்திங் வாய்ஸ்ல இந்த டிசைன் வருது பாரு. யோயோ வெட்டிடுவேன். 4-5 தலை உருளும். அதுல 2 தலை, ஒன்னு பேய் தான் இருக்கும், இன்னொன்னு வந்து ஹக்கீஸ் தான் இருக்கும். அது தவிர இதுலயும் போட்டோஸு, அப்புறமா சஃபாரி ப்ரௌசரு, அப்புறம் ஃபேஸ் டைமு, இது எல்லாத்துலேயும் வந்து நாங்கள் அப்கிரேட் பண்ணுறோம் இந்த புது டிசைனு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேமராவில் எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. ஆனால் இந்த டிரான்ஸ்பரண்ட் டிசைன் இருக்குல்ல, இதுவே லைட் மோடில் இருந்துச்சுன்னா எப்படி இருக்குன்னு தெரில. இப்போ ஒயிட் பேக்ரவுண்டில் இருந்துச்சுன்னா இது படிக்க முடியுமா? படிக்க முடியல. HD இதெல்லாம் போட்டிருக்கல, இதெல்லாம் இப்போ லைட்டாக இருக்குது. ஸோ இதுவும் அப்படி தான், இதெல்லாம் வந்து லைட்டாக இருக்குது பாரு. இதே வந்து பிளாக் பேக்ரவுண்ட்ல இருந்தா படிக்க முடியுது, இதே லைட் பேக்ரவுண்ட்ல இருந்தா கரெக்ட் தான் படிக்க முடியாது. அதனால தான் உஷாரா டார்க் பேக்ரவுண்ட்ல போட்டிருக்காங்க. ஸோ ஃபுல்லாக எல்லாத்துக்கும் வந்து இதே மாதிரி டிசைன் தான் போட்டிருக்காங்க. இப்போ என்னதான் சொல்ல வராங்க அவங்க? இப்போ மக்கள் என்ன சொல்றாங்க? மக்கள் வந்து சில பேருக்கு பிடிச்சிருக்கு, கண்ணிகளுக்கு பிடிச்சிருக்கு, நிறைய பேருக்கு வந்து பிடிக்கல. அப்புறமா இன்ஸ்டால் பண்ணவங்கலாம் வந்து பேட்டரி ட்ரெயின் இருக்கு அப்படின்றாங்க. ஸோ பேட்டரி வந்து சீக்கிரமாக ட்ரெயின் ஆகுது. ஏன்னா இது பவர் அதிகமாக இழுக்குது இந்த லிக்விட் கிளாஸ் டிசைன். GPU இன்டென்சிவாக இருக்குது, அதனால் இதுவாக இருக்குது. ஸோ ஆப்பிள் வந்து ஆப்டிமைஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் பேர் சொன்னாங்க இது வந்து ஏர்லி பீட்டா தாங்க, டெவலப்பர் பீட்டா தான், ஸ்டேபிள் பீட்டா வந்து அடுத்த மாதம் வருது. இப்பயே உங்களை யார் இன்ஸ்டால் பண்ண சொன்னது? கரெக்ட், அதுக்கு வாஸ்தவமான நிறைய பேர் நான் ட்ரை பண்ணணும், சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு அப்புறம் குறை சொல்லாதீங்க அப்படின்ட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்து ஆப்பிள் தான் வந்து இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்றாங்க. ஓகே ஓகே. சிவாவை இன்ஸ்டால் பண்ணிட்டாரு, பார்ப்போம் அவர் வீடியோ என்ன சொன்னார் அவரு. அவரும் பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு இதுவாக தான் இருக்கு. ஆனால் இந்த இனிமேல் தான் யூஸ் பண்ணி பார்க்கணும், இந்த மாதிரி இதுன்ட்டு போட்டிருக்காரு. புரியுது. ஆனால் எனக்கு இதை கம்பேர் பண்ணும்போது இவனுங்களோட அந்த மெட்டீரியல் டிசைன் 16 தானே, அது எவ்வளவோ நல்லா இருக்கு. அதான் இந்த இன்னைக்கு நைட்டு நாளைக்கு காலைல வந்துடும் பாரு.
ஸ்டேபிள் வந்துடும். ஸ்டேபிளே வந்துருமா? போடு. நீ பீட்டா அவசரப்பட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டிய. ஐயோ இப்போ நீ பீட்டா இது நான் அவசரப்பட்டு பண்ணல, சிவா பண்ண வச்சுட்டாரு. இப்போ இதுலேருந்து ஸ்டேபிள் போனால் எல்லாம் காலி ஆகிடும்ல. இல்லை இதுலேருந்து லீவ் பண்ணலாமா அப்படின்னு இதுலேருந்து அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. இதுலேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதுக்கப்புறம் லீவ் பண்ணலான்னு தான் நினைக்கிறேன். அது எதுக்கும் செக் பண்ணி டேட்டா ஒன்றும் போகாமல் இருந்ததுன்னா சரி. ஆமாம், அப்படியே மெயின் ஃபோனா எல்லா டேட்டாவும். இப்போ இதுதான் வாட்சன் மெயின் ஃபோனு. OnePlus இருக்குல்ல, இது மெயின் ஃபோனு, இது மெயின் ஃபோன். சரி, அடுத்த கமெண்ட். அடுத்த கமெண்ட் இதை நான் வந்து யூடியூப்லேருந்து பேசிடுறேன், ஏன்னா பெரிய கமெண்ட் இது. ஏன் இதில் அனுப்பலையா? பாதி கட் ஆயிடுச்சு. அதுதான், அது தனித்தனியாக 2 இதுவும் அமைச்சிருக்கேன். போக்கோ X1 Pro யூஸரா? உதய் சங்கர். 3 months ago I bought a new phone spending 28k rupees. The phone is Poco X1 Pro. Amazing look, good specs. At that time I was not knowing I was making a mistake. 3 months later, one day my phone screen suddenly just started to show wrong colors, black being green, blue being pink. I contacted the service center. First they took the phone for 3 days and said we are updating the software and checking for any water damage or any such things. At the time the phone was in very good condition, no physical damage or nothing. Then after 3 days they called and said your phone display has to be changed, it will not be covered under warranty. I went to the store and they show the phone which was not initially bent, but at the time it was. Adapavi. Now what should I do? It cost me nearly half the price of the phone to replace the display. Then I mailed Poco service about this matter. They also declined any type of further support and said me to pay the amount of replacement. Then out of hope I tried to do some tries. I restarted the phone couple of times. I found the pattern. The phone's display start perfectly and gives perfect colors without any kind of incorrect colors. Then the phone again changes the color. I figured that this is happening due to improper power management in the phone or some kind of battery malfunction. I thought to revert back to the old MIUI, for which I need to unlock the bootloader. I asked for that to the service center, they even declined that. So I understood the company do not want to provide any kind of support to the customer but gets lots of money from them. Never going to buy this kind of rubbish again, costed me a lot of money. Samsung is way better. In my old phone, even if my display is broken into pieces, it is working fine now. Worst. பெண்ட் ஆயிருக்கா? பெண்டு வேற ஆயிருக்கு. பூட்லோடர் அவங்க அன்லாக் பண்ணுறதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, நம்ம தான் பண்ணோம். அவங்களும் பண்ண மாட்டாங்க, ஹெல்ப்பே பண்ண மாட்டாங்க. இப்போ அந்த பெண்டு ஃபோனை வச்சு தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா ப்ரோ? அது கஸ்டமர் சர்வீஸுங்க ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கேன். முன்னாடினா ஏதாவது எப்படியும் ஒரு ட்ராப்பு போட்டு வாட்டர் போயிடுச்சு மாற்றணும் அப்படின்னு வாருங்க. இப்போ என்னன்னா பெண்ட் வாட்டர் டேமேஜுங்க, போர்டே மாற்றணும், அவ்வளோதான். வாட்டர் போகவே இல்லைங்க. இன்னும் ஞாபகம் பாருங்க, எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. Xiaomi Redmi 3A, அது 6000மோ 7000மோ அப்போது. நான் ஏதோ ஒரு மொபைல் எடுத்துகிட்டு போனேன், Mi 4, நான் வாங்கின Mi 4 எடுத்துகிட்டு போயிட்டு ஏதோ பண்ணணும்னு கொடுத்தேன். நம்ம அங்கே இருக்கும்போது, அடையாறில் இருக்கும்போது வாட்டர் டேமேஜ், மதர் போர்டு போயிடுச்சு, 4000 ரூபாய் அப்படின்னா. வாங்கி 1 மாதம் கூட ஆகலாம். அவன் 4000 ரூபாய் அதுக்குள்ளே பச்சை கத்திருந்தான் கஸ்டமர் சர்வீஸ். நான் அப்படியே என் ஃபோன் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஃபஸ்ட்டு கஸ்டமர் சர்வீஸ் ப்ரோ. வேறு யாருக்காவது இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். எல்லாருமே வந்து இப்போ டேக்கன் ஃபார் கிராண்டடாக தான் எடுத்துக்கிறானுங்க. அடுத்து iOS 26 அந்த லிக்விட் கிளாஸ் டிசைன் தவிர வேற என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஸோ லிக்விட் கிளாஸ் டிசைன் இதெல்லாம் இருக்கு, இந்த கலர்ஸ்லாம் இருக்கு, இதெல்லாம் இருக்கு. ஓகே, வேற புதுசாக என்ன இருக்கு? லாக் ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு இந்த லிக்விட் கிளாஸ் டிசைன்லேயே வந்து கொஞ்சம் அப்படி நோட்டிஃபிகேஷன் வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்குமா. இந்த இதெல்லாம் வந்து நம்ம இந்த இதுக்கேற்ற மாதிரி டைம் அதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக மாறுது. கேமரா இது அதில் காட்டின மாதிரி அந்த லே அவுட் அதெல்லாம் வந்து மாறுது. ஃபோட்டோ ஆப்ஸில் வந்து செப்பரேட் லைப்ரரி அண்ட் கலெக்ஷன் வியூஸ் வந்து வந்திருக்கு. எட்ஜ் டு எட்ஜ் டிஸ்பிளே வந்து சஃபாரியில் வந்து வந்திருக்கு. ஸோ கீழே வந்து அந்த இதெல்லாம் வந்துருக்கு. இதுலேயும் பாரு டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்குது, கன்றாவியாக இருக்குது இந்த இது டிசைன். ஸோ ஆப்பிள் மியூசிக்லலாம் வந்து ஃப்ளோட்டிங் பாஸ் அதெல்லாம் வந்திருக்கான். மற்ற லைவ் டிரான்ஸ்லேஷன் வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. மெசேஜஸ்ஸு, ஃபேஸ் டைமு, ஃபோனு இதெல்லாம் வந்து ரியல் டைம் டிரான்ஸ்லேஷன் அதை வந்து ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வேறு ஏதாவது லாங்குவேஜில் பேசினா மற்ற அப்படியே நம்ம லாங்குவேஜ் ஓன் லாங்குவேஜில் வந்து ரியல் டைமாக வந்து டிரான்ஸ்லேட் ஆகும் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. லிசன் மை டார்லிங்க.
அடுத்து விஷுவல் இன்டெலிஜென்ஸ் சாட் ஜிபிடி யூஸ் பண்ணி வந்து அந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ணுதான். இது என்ன தெரியுமா விஷுவல் இன்டெலிஜென்ஸ்? கூகுள் சர்க்குட் சர்ச்னு ஒன்று வந்து சரி. அது வந்து அப்படியே விஷுவல் இன்டெலிஜென்ஸ்னு போட்டு உங்கள் ஸ்க்ரீனில் என்ன இருக்கோ அதை அப்படியே வந்து இது பண்ணி காட்டும். அடுத்து ஜென்மோஜி இமேஜ் பிளே கிரவுண்ட் இதெல்லாம் வந்து க்ரியேட்டிவாக இதெல்லாம் வந்து இது பண்ணிக்கலாமா? ஓகே ஓகே. அடுத்த ஷார்ட் கட்ஸ் என்ன ஆட்டோமேட்டிக் எக்ஸ்ட்ராக்ஷன் சம்மரைசேஷனு அப்புறமா இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்துருக்கு. கம்யூனிகேஷன்ஸ்க்கு வந்து அந்த இது வந்திருக்கு இந்த ஃபோனில் இந்த இதிலெல்லாம் இருக்கே கால் ஸ்க்ரீனிங்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரீனிங் யார் வந்து இது பண்ணுறா அப்படின்ட்டு உனக்கு டெக்ஸ்ட்டு வரும். பிக்சல்லாம் இது ஆல்ரெடி இருக்குது. நிறைய பேர் இப்போ என்ன பண்ணுவாங்க இதில் கால் ஸ்க்ரீனிங் பண்ணுவாங்க. இப்போ யாராவது கால் பண்ணால் அவங்க எதுக்கு கால் பண்ணுறாங்க அதெல்லாம் வந்து இதில் ஒரு ஹோல்ட் திஸ் கால் அப்படின்னா அவங்க எதுக்கு பேசுகிறாங்க அப்படின்ட்டு அவங்களோட வாய்ஸை வந்து இது பண்ணி அது பேசும். அந்த பிக்ஸ்பி ட்ரூ காலர் அந்த மாதிரியா? அதுவும் அப்புறம் பிக்சல்லையும் இருக்குது. ஓஹோ, இந்தியாவுக்கு வருமானு தெரில. புத்தச்சாடு குத்தோங். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துருக்கு. அடுத்த கார் பிளேக்கு வந்து புது ஃபீச்சர்ஸ்லாம் வந்து அங்கே ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. காம்பேக்ட் வியூ காலர் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்கோன்னு போட்டிருக்கு. ஆப்பிள் மியூசிக்கில் வந்து லிரிக்ஸோட டிரான்ஸ்லேஷனு ப்ரொனன்சியேஷனு இதெல்லாம் வந்து ஆட் பண்ணியிருக்காங்களாம். அடுத்த மேப்ஸில் வந்து விசிட்டட் பிளேசஸ் அப்படின்ட்டு இதுக்கு முன்னாடி வந்து கூகுளில் வந்து அந்த ட்ராக்கிங் பண்ணுற மாதிரி முன்னாடி ஆப்ஷன் இருந்துச்சு. நீ எங்கெல்லாம் விசிட் பண்ணியிருக்க அப்படின்னு டைம் லைன் அப்படின்ட்டு அது இப்போ தூக்கிட்டாங்க கூகுள். இப்போ வந்து அதே வந்து இப்போது விசிட்டட் பிளேசஸ் அப்படின்ட்டு ஒரு மேப்ஸில் ஆப்பிள் மேப்ஸில் வந்து இருக்குன்னு போட்டிருக்கு. வாலெட்டில் வந்து பேமெண்ட்ஸ் வந்து இன்னும் பெட்டராக இருக்குன்னு போட்டிருக்கு. ஆப்பிள் கேம்ஸில் வந்து நியூ ட்ராக் இந்த டிஸ்கவரி ப்ளே கேம்ஸ் இந்த மாதிரி நிறைய இது இருக்குது. ஏர்பாட்ஸுக்கு வந்து ஸ்டூடியோ குவாலிட்டி ஆடியோ ரெக்கார்டிங் வந்து புது ஏர்பாட்ஸுக்குலாம் வந்து வந்திருக்கு. பேரண்டல் கண்ட்ரோல்ஸ் இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து ஆக்சஸபிலிட்டி இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்துருக்குன்னு போட்டிருக்கு. ஓகே. ஸோ ஐஃபோன் SE செகண்ட் ஜென்ரேஷன்லேருந்து அதுக்கப்புறம் ஐஃபோன் 11 சீரீஸ்லேருந்து வந்து எல்லாத்துக்கும் இருக்குது. ஐஃபோன் 10s வந்து ஆல்ரெடி. சரி, இந்த மினி சீரீஸ்க்குலாம் என்ன தைரியத்தில் கொடுக்குறானுங்க? கொடுக்குறாங்க. இதுலேயே நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஐஃபோன் 12 வச்சுருக்கேன், பேட்டரி ட்ரெயின் ஆகுது, ஹீட் ஆகுது ஃபோனு. சிவா கிட்ட இருக்கேன் ஒரு ஐஃபோன் 12. அவர் இதுலேயும் போட்டிருக்காரு, ரெண்டுத்துலேயும் போட்டிருக்காரு. ஐஃபோன் 12 ரியல் டைமில் போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன் அவர். அப்படியா? 16லையும் போட்டிருக்காரு, SEலையும் போட்டிருக்காரு. 12 இருக்கு அவர்கிட்ட. 12 போட்டிருக்காருன்னு தெரில. அதெல்லாம் ரியல் டைமில் இறங்குங்க. ஸோ இந்த மாதிரி தாங்க ஃபீச்சர்ஸ். இதெல்லாம் வந்து ஃபீச்சர்ஸு. சூப்பர். அடுத்த கமெண்ட். Srinivas Kumar, looking for a tab under 25k. I need a good tablet with a decent processor and good display. My most use case will be Photoshop and Adobe Sketch kind of apps. Digital art, and also I am looking for a good pencil function. No iPad please. 25k processor and display 870 இப்போ வேலைக்கு ஆகுமா என்ன? 870. ஆனால் இப்போது Mi Pad 6 இருக்குது. அது 730 இல்லைண்ணா? Mi Pad 6 இருக்குது, Xiaomi Pad இருக்குது. Xiaomi Pad 6 இருக்குல்ல, நல்ல ப்ராசஸர். எவ்வளோ அது? 7 Gen 3 நினைக்கிறேன். ஓகே, நல்ல ப்ராசஸர் தான் அதெல்லாம். இவர் கேட்குறத பார்த்தா ஃபுல்லாக அந்த டிஜிட்டல் இதுக்கு தானே கேட்குறாரு. 25k இதெல்லாம் கிடைக்கிறதும் கஷ்டம். Mi Pad 6 7 தான் இருக்குன்னு நினைக்கிறேன். 7. ஆனால் உங்களுக்கு பென்சில்லாம் வாங்குறதுனா தான் காஸ்ட் எக்கச்சக்கமாக போயிடும். ஆமாம், ஒரு பென்சிலே வந்து 6000 ரூபாய் ஏதோ இல்லை. கரெக்டு. எல்லாம் சேர்த்து இந்த ப்ரைஸ்க்கு வரணும்னா கஷ்டம் ப்ரோ. உங்களுக்கு ஆஃபரில் எப்பயாவது S9 FE இந்த மாதிரி ஏதாவது ஆஃபரில் கம்மி காசுக்கு வரும், அப்போ வந்து வாங்கிக்கோங்க. அது வந்து பில்டின் பென்சிலோடு வரும். ஆமாம். ஸோ இது வந்து காஸ்ட்லி. உங்களுக்கு நல்ல ப்ராசஸரும் வேணும், உங்களுக்கு பென்சிலும் இந்த ஸ்டைலஸும் வேணும் அப்படின்னா வந்து 25kக்குள்ளே வாய்ப்பே இல்லை ப்ரோ, வாய்ப்பே இல்லை. இப்போ ரெட்மி பேட் வருது, ஆனால் ப்ராசஸர் வந்து MediaTek Helio G100. OnePlus Pad 2 எவ்வளோ? OnePlus Pad 2லாம் இப்போ ஸ்டாக் இருக்கா? OnePlus Pad 2 விலை அதிகம் இல்லை, 38,000 குரோமால எல்லா இடத்துலையும் அதிகம். கரெக்ட். இல்ல 25,000க்கு எந்த பேடுமே வாய்ப்பே கிடையாது. ஆமா, அது கரெக்ட் தான். உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸும் வேணும், டிஸ்ப்ளேவும் வேணும், உங்களுக்கு பென்சிலும் ஃபங்க்ஷனும் நல்லா வேணும்னா 25,000க்கு ஒன்றும் இல்லை ப்ரோ, வாய்ப்பே இல்லை ப்ரோ. இதுக்கு அடுத்த பெஸ்ட் அப்படின்னு பார்த்தா அந்த FE ஒன்று இருக்குன்னு ஒரு Tab S9 FE இருக்கு, அது ஆஃபரில் வந்து கம்மி காசுக்கு வரும். அது ஒன்று பாருங்க. அப்படி இல்லை அப்படின்னா Mi Pad Xiaomi Pad 6 Xiaomi Pad 7 வந்து விலை அதிகம். ஆமாம், அப்படியே இல்லை நீங்கள் ரொம்ப லாங் டைம் யூஸ் பண்ண போறீங்கன்னா OnePlus Pad 2 போயிடுங்க. விலை அதிகம். உங்களுக்கு 25k பட்ஜெட்டுக்கு 25kக்கு உங்களுக்கு ஒன்றுமே வராது பெருசாக.
ஓகே. அடுத்தது ஐபேட் OS 26. இதில் என்ன புதுசாக இருக்குதுன்னு பார்ப்போம். இதுலேயும் அதே கிளாஸ் டிசைன் இதெல்லாம் இருக்குங்க. சேஞ்சஸ் என்ன அப்படின்னா இப்போது விண்டோயிங் அண்ட் ஆப் மேனேஜ்மெண்ட்டு மல்டி டாஸ்கிங் வந்து இன்னும் இம்ப்ரூவ் ஆகிருக்கான். ஃப்ரீயாக எப்படி வேணால் டக்கு டக்குன்னு குட்டி குட்டி இதுவாக வந்து விண்டோஸ் எப்படி அரேஞ்ச் பண்ணி ஈஸியாக வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க. குரூப் பண்ணிக்கலாம். அப்புறம் ஸ்டேஜ் மேனேஜர் வச்சு ஈஸியாக இது பண்ணிக்கலாம். அடுத்தது ஆப் கண்ட்ரோல்ஸ் ஸ்வைப் பண்ணால் வந்து ஈஸியாக கண்ட்ரோல்ஸு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துருக்கு. இதுலேயும் அந்த லைவ் டிரான்ஸ்லேஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஜென்மோஜி இமேஜ் பேக்ரவுண்ட் அதெல்லாம் வந்து இருக்குது. அடுத்தது என்ஹான்ஸ்டு ஃபைல்ஸ் அண்ட் பேக்ரவுண்ட் டூல்ஸ். ஃபைல்ஸ் ஆப்பில் வந்து இப்போ ஃபுல்லாக லிஸ்ட்டு ரீசைசபிள் காலம்ஸு ஃபோல்டர் ஆப்ஷன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இருக்குது. ஸோ அடுத்து பேக்ரவுண்ட் டாஸ்க் ஃபைல் அப்லோட்ஸ் இதெல்லாம் வந்து பேக்ரவுண்ட் டாஸ்க் வந்து பண்ணுமா. ஸோ ஈஸியாக வந்து நீங்கள் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஈஸியாக பேக்ரவுண்டில் வந்து ஏதாவது வேலை பண்ணிகிட்டே வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வேறு எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கா அப்படியே வந்து பேக்ரவுண்டில் வேலை பண்ணிகிட்டு இருக்கான். ஃபைல் எக்ஸ்போர்ட் ஆகும்போதே வேலை பண்ணிக்கலாம். கிறிஸ்கேலாம் அது இல்லை. கிறிஸ்கேலாம் இல்லை. ப்ரிவ்யூ ஆப்பு இதில் வந்து ஸ்கெட்சு ஃபார்ம் ஃபில் பண்ணுறது அனோட்டேஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து வந்திருக்கு. ஓகே ஓகே. அடுத்த ஜேர்னல் ஆப்பில் வந்து ஆடியோ ஸ்கெச்சஸ்ஸு அப்புறமா ஃபோட்டோஸு என்ட்ரிஸு மல்டிபிள் ஜேர்னல்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்திருக்கு. ஆப்பிள் கேம்ஸு இதுலேயும் வந்து வந்திருக்கு. சூப்பர். மெசேஜஸில் வந்து கஸ்டம் சேட் பேக்ரவுண்ட்ஸு அப்புறம் ஃபோன் ஆப்பில் வந்து ஐபேடில் வந்து ஃபோன் ஆப் வந்து வந்திருக்கு. கால் ஸ்க்ரீனிங் ஹோல்ட் டு அசிஸ்ட்லாம் வந்து இதில் வந்திருக்கு. ஸோ நீங்கள் ஃபோனில் ஃபோனும் ஆப்பு இதுவும் ஐபேடும் சிங்காக இருந்துச்சுன்னா ஃபோனில் இந்த கால் ஸ்க்ரீனிங் அதெல்லாம் வரும்போது இதுலேயும் வந்து கால் ஸ்க்ரீனிங் பரவாயில்ல. ஸோ ஈஸியாக வந்து ஹோல்ட் டு அசிஸ்ட் எல்லாம் வந்து சிங்க் ஆகும் அப்படின்னு போட்டிருக்கு. அடுத்தது முக்கியமானது மைக்ரோஃபோன் இன்புட் வந்து ஆப்பு வெப்சைட்டில் வந்து எந்த ஆப்புக்கு வந்து என்ன மைக்ரோஃபோன் செலக்ட் பண்ணுறது, ப்ளூடூத் மைக்ரோஃபோனா இல்லை ஐபேட் மைக்ரோஃபோனா இல்லை தனியாக எங்கேயாவது யூஎஸ்பி மைக் கனெக்ட் பண்ணியிருந்தா அதுவா அதெல்லாம் வந்து தனியாக செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது வாய்ஸ் ஐசோலேஷன் எக்கோ கேன்சலேஷன்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கால்ஸு இந்த ரெக்கார்டிங்ஸ்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிடும். சூப்பர். இதெல்லாம் நல்ல விஷயங்க. லோக்கல் கேப்சர் வந்து இருக்குது. ஹை குவாலிட்டி ஆடியோ வந்து ஈஸியாக கேப்சர் பண்ணுமா வீடியோ கான்ஃபரன்சிங் ஆப்பில். அப்புறம் ஸ்டூடியோ குவாலிட்டி அதே மாதிரி வந்திருக்கு. கால்குலேட்டரில் வந்து 3D கிராஃபிக்ஸ் மேத் நோட்ஸில் வந்து 3D கிராஃபிக்ஸ் வந்திருக்கு அப்படின்னு போட்டிருக்கு. அடுத்து ஆக்சசிபிலிட்டி டூல்ஸ்லாம் வந்து நிறையா இருக்குன்னு போட்டிருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு உருப்படியான நிறையா ஃபீச்சர்ஸ் வந்து ஐபேடுக்கு தாங்க வந்திருக்கு நிறைய. அப்போ மேக்புக்குக்கும் நிறைய வந்திருக்கு. அது பார்க்கலாம். சரி அடுத்த கமெண்ட்டு போவோம். அடுத்த கமெண்ட் என்ன அப்படின்னா போடா சிப்ஸு போடா என் சிப்ஸு அப்படின்றவர் கேட்டிருக்காரு. ஹாய் ப்ரோஸ், என்னோட நத்திங் ஃபோன் 2 பேக் கிளாஸ் ப்ரோக்கன் ஆயிடுச்சு, எங்கே மாற்றலாம் ப்ரோ, ப்ரைஸ் எவ்வளோ வரும்? அதான் நத்திங் ஸ்பென்சர் பிளாஸால போங்க ப்ரோ. நத்திங் சர்வீஸ் சென்டர் ஸ்பென்சர் பிளாஸா போங்க, அங்கே நத்திங் சர்வீஸ் சென்டர் இருக்கு. எவ்வளோ சொல்லுவாங்க ஃபோனோட பேக் கிளாஸ் 45,000 ரூபாய்க்கு லான்ச் ஆச்சா? 30,000 ரூபாய் அசால்ட்டா மாத்திட்டு வாங்க. அவ்வளோலாம் ஆகாது. 10,000 ரூபாய். 10,000 ரூபாய் பேக் கிளாஸுக்குலாம் அவ்வளோக்கு கேட்க மாட்டாங்க. நத்திங் இது என்ன ஆப்பில் அட்சன் 3,000 ரூபாய் பட்ஸுக்கு 1,850 ரூபாய் கேட்டாங்க. இது வந்து அவ்வளோலாம் கேட்க மாட்டாங்க. நீங்கள் வந்து சர்வீஸ் சென்டர் நம்பர் ஆன்லைனில் இருக்கும், ஃபோன் பண்ணி கேளுங்க. ஃபோன் டு பேக் ப்ரைஸஸ் போட்டிருக்காங்களா? முதல்ல நத்திங் வந்து ப்ரைஸ் லிஸ்ட் போட்டிருக்காங்களா? எல்லா கம்பெனியும் வந்து பேக் கிளாஸ் ப்ரைஸ் போட்டிருக்காங்க. இவங்க போட்டிருக்காங்களா? அங்கே பாரு 450 ருபீஸ்ன்னு போட்டிருக்காங்க. அவனும் ஒருத்தன் பேக் கிளாஸ் ப்ரோக்கு டிராப் டேட் 3,000. They are asking for rupees 3,000 to replace the broken glass back. I didn't even try it. I did find replacement glass on Max B and it's just 450 bucks. But I have to get it replaced by myself for okay. அப்போ தேர்ட் பார்ட்டியில் போனால் 450 ரூபாயில் முடிஞ்சிடும். ஆமாம். ப்ளஸ் சர்வீஸ் நீங்கள் ஏதாவது அவங்க தான் போடணும். சர்வீஸ் சார்ஜ் அதான் தேர்ட் பார்ட்டியில் போனால் உங்களுக்கு 1,500 ரூபாயில் முடிஞ்சிடும். இல்லை அஃபிஷியல் போனால் 3,000 ரூபாய். ஆமாம். இது எப்போ செப்டம்பர் 2024ல் இப்போ ஏறி இருக்க வாய்ப்பு. ஜிஎஸ்டிலாம் இருக்கு வாட்ஸ்அப் உங்களுக்கு. ஃபோன் லான்ச் ஆனது எப்பயோ 2 வருஷம் ஆச்சு. கம்பெனியே மறந்துருச்சு அதை. எங்காளு. அடுத்தது மேக் OS டஹோ 26. இதுலேயும் வந்து அந்த விஷயங்களை ரிஃப்ரெஷ்டு டிசைன். இதோட டிசைன் பார்த்தியா? இந்த அதோட கண்ட்ரவியாக இருக்குது இந்த டிரான்ஸ்பரண்ட்டு. அப்படியா? இங்கே பாரு. ஐயா இது நல்லா தான் வாட்ஸ்அப் இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. இதே மாதிரி தான் முன்னாடியே இருந்தது. இது எது இந்த டிரான்ஸ்பரண்ட் டிசைன்? இது கீழே பாரு. இது ஓகே. இது கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் ஆக்கி இருக்கானுங்க. வேற என்னென்ன புதுசு என்ன வந்திருக்கு சொல்லுங்க.
புதுசு வந்து கண்டினியூட்டி ஃபீச்சர் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்காங்களாம். ஸோ ஃபோன் ஆப் வந்து இப்போ மேக்குக்கு இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இதுலேயும் வந்து ஐஃபோன் ஃபீச்சர்ஸ் ரீசெண்ட்டு கான்டாக்ட்ஸு இதெல்லாம் வந்து இப்போ ஃபோனில் இருக்குது. இப்போ ஐஃபோன் வச்சுருக்கீங்கன்னா அதெல்லாம் வந்து அப்படியே இதுலேருந்து ஆக்சஸ் பண்ணலாம். இது எதுவும் இல்லை, இந்த ஃபீச்சர் தான் ஆண்ட்ராய்டில் இருக்குது. ஆண்ட்ராய்டில் இதெல்லாம் அந்த ஃபோன் இது அதுவா அந்த மாதிரி ஃபீச்சர் வந்து இதுலேயே வந்துருக்கு. மைக்ரோசாஃப்ட் ஆப் தானே அந்த ஆப்லாம் வந்து இதில் வந்துருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. முக்கியமானது ஸ்பாட்லைட் வந்து ஈஸியாக வந்து இப்போ சர்ச் பண்ணிடலாம். ஓகே, ஸ்பாட்லைட்டில் இப்போ டாஸ்கே வந்து பர்ஃபார்ம் பண்ணலாம். முன்னாடி ஆல்ஃப்ரெட் அப்படின்னு ஒரு ஆப் இருந்துச்சு. இப்போ இவங்களுக்கு மெசேஜ் அனுப்பு அப்படின்னு ஃபுல்லாக இது பண்ணுறதுக்கு இதுலேயே வந்து இவங்களுக்கு மெசேஜ் அனுப்பு அப்படின்ட்டு ஸ்பாட்லைட்லேயே டைப் பண்ணிட்டா அதுவே தானாக மெசேஜ் ஆப்ஸ்குள்ளே போய் இவங்களுக்கு மெசேஜ் அனுப்பிடும். இது வந்து நல்ல இதெல்லாம் இங்கே ஒர்க் ஆகுமா என்ன? எல்லா இடத்துலையும் குளோபலாக ஒர்க் ஆகுது அதெல்லாம். ஆமாம், நல்லா இருக்கு. இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர் வந்து வந்திருக்கு. இங்கே பாரு, இப்போ என்ன டைப் பண்ணுறான் பாரு. ஸோ இந்த டைப் பண்ணுறது வந்து அப்படியே இதில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் தேடுது. எங்கே தேடணும், எங்கே இதுவாகணும், எங்கே இதுவாகணும் புரியுது. இது வந்து ஃபுல்லாக ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு போட்டிருக்காங்க. சூப்பர். ஆப்பிள் அப்புறம் தேர்ட் பார்ட்டி இன்டெகிரேஷன்லேயும் வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்பிள் இன்டெலிஜென்ஸில் புதுசாக என்ன வந்திருக்கு அப்படின்னா புதுசாக வந்து என்ஹான்ஸ்டு எக்ஸ்பீரியன்ஸ் அந்த எடிட்டிங்க்கு வந்து நிறைய வந்திருக்கான். இந்த ChatGPT வச்சு எடிட்டிங் பண்ணுறோம். ஓகே, அதெல்லாம் வந்து இன்டெகிரேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு இது வந்து நல்ல ஃபீச்சரு. இந்த நாலேஜ் இதில் வந்து தனியாக ChatGPT இன்டெகிரேஷன் இதெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. குட். இன்ஸ்டால் பண்ணலாமா? வேணாம் ஸ்டேபிள் தயவு செஞ்சு பீட்டா வெர்ஷன் யாருமே இன்ஸ்டால் பண்ணாதீங்க. ஸ்டேபிளுக்கு வெயிட் பண்ணுங்க. அட்லீஸ்ட் கொஞ்சம் பீட்டாவுக்காவது வெயிட் பண்ணுங்க. இப்போ வந்து ஏர்லி பில்டில் தான் இருக்குது. ஸோ இதை தான் சொன்னேன். கேமிங் இது பாரு, இதுல டிரான்ஸ்பரண்டாக தான் இருக்குது. அந்த கேம் புதுசாக வந்து ஆப்பிள் கேம்ஸ் ஆப் இருக்குது. அதில் வந்து இந்த மாதிரி உள்ளே வந்து இன்டெகிரேட் பண்ணி கேம் ஆடிட்டு இருக்கும்போதே இதெல்லாம் வந்து இது பண்ணலாம், ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்கு. ரைட்டே. ஸோ அது தவிர சஃபாரியில் மெசேஜஸில் ஜேர்னலில் ஃபோட்டோஸில் ஃபேஸ் டைமில் இந்த மாதிரி நிறையா வந்து அப்டேட்ஸ் வந்துருங்க. செக் பண்ணி பாருங்க. ஓகே, அடுத்தது டெவில் தேவா அப்படின்றவர் கேட்டிருக்காரு. ப்ரோ அண்டர் 20K என்ன ஃபோன் வாங்கலாம்? நத்திங் 2A ப்ளஸ் ஓப்போ K13, ரியல்மி P3, இன்ஃபினிக்ஸ் நோட் 50S. குட் UI, மீடியம் கேம் பப்ஜி, ஃப்ரீ ஃபயர், குட் கேமரா, 1 day பேட்டரி லைஃப், குட் லுக்கு, நோ ஹீட்டிங். எப்போ எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. 2A ஸ்டாக்ல இருக்கான்னு தெரியல, அவங்களே மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து என்னோட ஃபேவரட் 17-20,000 50S மேசிவ் பர்ஃபார்மன்ஸ். இவர் கேட்ட எல்லாமே இதில் இருக்கு. கேம் எனக்கு தெரில, ஏன்னா நான் கேம் ஆடல. பப்ஜி ஃப்ரீ ஃபயர்லாம் தாங்குவேன். 7,000. ஆமாம், இது வந்து மேசிவ். என்ன சொல்றது, UI வந்து சூப்பரா இருக்கு. அப்போ இது ரெக்கமெண்ட் பண்ணுவியா? நத்திங் ஃபோன் 2A இல்லை 2A ப்ளஸ். இதான் தாராளமாக கண்ணை மூட்டு இதை நான் பண்ணுவேன். சூப்பரா. ஆனால் அதுக்கு சர்வீஸ் எப்படி இருக்கு, அப்டேட்ஸ் எப்படி இருக்கு, அதெல்லாம் வந்து அப்டேட் வந்து என்ன அப்டேட் இதில் இருக்கு. அண்ட் அவங்க ப்ராமிஸராக பண்ணியிருக்காங்க ஸ்மூத்தா இருக்கும் அப்படின்றது. அது ஓகே. சர்வீஸ் சென்டரு அந்த மாதிரி விஷயம். சர்வீஸ் சென்டர் அதான் இப்போ வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னாங்க. அண்ட் ஒருத்தர் ஏதோ நம்ம கமெண்ட்ல தானே சொன்னாரு, சரியாயிடுச்சு அப்படின்னாரு. ஸோ பேட்டரி லைஃபும் பக்காவா இருக்கு ப்ரோ. லுக்ஸ் வந்து ஹீட்டிங் இல்லை, மேசிவான லுக்கு. ரொம்ப உங்களுக்கு K13 என்னன்னா பெரிய பேட்டரிலாம் நல்லா இருக்கும், ஆனால் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். கரெக்டு தான். இது போங்க ப்ரோ, இது நல்லா இருக்கு. இது பேட்டரி லைஃபும் சூப்பராக இருக்கு. ரியல்மி P3 ஒரு நல்ல ஆப்ஷன் தான். 15,000 ரூபாய்க்கு வந்து ரியல்மி P3 இருக்கு, அதுவும் நல்ல ஆப்ஷன். ஆனால் உங்களுக்கு ஸ்லீக்காக வேணும் அப்படின்னா இவன் தான் ப்ரோ, வேற லெவலாக இருக்கு. கேமராவும் வந்து மெயின் கேமரா நல்லா, ஃப்ரண்ட் கேமரா சூப்பர் நல்லா இருக்கு. ஆமாம், ப்ளஸ் இதில் உங்களுக்கு இந்த ஹாலோ லைட் வேற இருக்கு. ஸோ அது யாரும் யூஸ் பண்ணுறது சும்மா தான், ஆனாலும் சொல்கிறேன். ப்ளஸ் IRலாம் இருக்குது இதில். ஆமாம், நத்திங் அதெல்லாம் கிடையாது. ஆமாம், ப்ளஸ் JBL டியூன்டு ஸ்பீக்கர் வேற. ஸ்பீக்கர் குவாலிட்டி ஓரளவுக்கு நல்லா இருக்குது இதில். அடுத்தது வாட்ச் OS 26ல புதுசாக என்ன வந்திருக்கு அப்படின்னா சிவா மாதிரி ஆளுங்களுக்கோசரம் எக்கச்சக்க ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரெஷ் இந்த லிக்விட் கிளாஸ் டிசைன் இதுலேயும் வந்துருச்சு. ஸ்மார்ட் ஸ்டாக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துருச்சு. ஒர்க் அவுட் படி
உங்களுக்கு வந்து காதில் ஒருத்த பேசிக்கிட்டே இருப்பான் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருக்கும்போது நீங்கள் இவ்வளோ பேசல போகிறீங்க இவ்வளோ இதில் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க ஹார்ட் ரேட் இவ்வளோ இருக்கு நல்லா கொஞ்ச நேரத்துக்கு கழிச்சு காண்டாயிடாது அப்பப்போ பேசாதான் எப்பயாவது உனக்கு கோல்ஸ் வந்து நைக்கி ரன் மாதிரி நைக்கி ரன்லயாவது உனக்கு ஹார்ட் ரேட்லாம் கிடையாது இதில் எப்படி வாட்சில் யூஸ் பண்ணுவோம் ரியல் டைம் இன்ஃபர்மேஷனை சொல்லிக்கிட்டு இருக்கோம் வாட்சில் என்னெல்லாம் உங்களுக்கு டேட்டா இருக்கோ அதை வந்து இந்த போன கிலோ இது வந்து இவ்வளோ இதில் கடந்துட்டீங்க இவ்வளோ பீட் பண்ணிட்டீங்க பாருங்க சூப்பராக போய்கிட்டு இருக்கீங்க அந்த மாதிரிலாம் சொல்லும் கிராண்ட்மாலாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு ஆப்பிள் வாட்சை ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து சொல்லுமா ஓகே ஸோ ரன்னிங் வாக்கிங் சைக்கிளிங் HIIT ஸ்ட்ரென்த் இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது இதெல்லாம் வந்து சொல்லும் நீங்கள் ப்ளூடூத் ஹெட்ஃபோன்ஸ் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வாட்ச் வந்து உங்களுக்கு என்கரேஜ்மெண்ட்டும் கொடுத்துட்டு இருக்கும் டேட்டாவும் கொடுத்துக்கிட்டு இருக்கும். இப்போ சப்போஸ் சிவா வந்து ஒரு வார் இடத்துல வந்து ஒரு ஸ்னைப்பர் வச்சிருக்காரு அதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணாது ஒன்லி கொஞ்சம் லைட்டாக மேலே இப்போ சொல்லுங்க அது என்ன இங்கே பார்த்துக்கிட்டு கண்ணு இருக்கான்னு அதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் ஆப்பில் வந்து ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி 4 கார்னர்லேயும் அப்படியே டப்னு கோல்ஸ் இது பண்ணுறது அந்த மாதிரி. இந்த வாட்சை நான் ட்ரை பண்ணி ஆகும் ஒரு நாள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இருக்குது. அப்படி நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்க? அதுக்கெல்லாம் அப்போ எப்பயுமே ஐஃபோன் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஐஃபோனை வச்சுக்கிட்டு வாட்சை வச்சுக்கிட்டு நம்மளுக்கு செட் ஆகாதுங்க. ஸோ அடுத்தது ஸ்மார்ட் ஸ்டாக்கில் வந்து லொக்கேஷன் யூஸ் பண்ணி வந்து ஹெல்ப்ஃபுல் ஹிண்ட்ஸ் எல்லாம் வந்து கொடுக்குமா. ஸோ பேக் ட்ராக் ஃபீச்சர் வந்து இதில் இருக்குது. ஸோ என்னது பேக் ட்ராக் ஃபீச்சர்? அதான் இதில் இருக்கே அந்த கார்மின்ல இது லொக்கேஷன் நீ எங்கேயாவது வந்திருக்க எங்கேயாவது லொக்கேஷன் மறந்துச்சுன்னா திருப்பியும் அதே லொக்கேஷனுக்கு போகிறதுக்கு வந்து அந்த ட்ராக் பண்ணி பழைய லொக்கேஷனுக்கே வந்து போகிறதுக்காக வந்து ட்ராக்கிங். சூப்பர். அப்புறம் இருக்குது என்ன மெசேஜிங் வந்து இதுலேயும் அந்த லைவ் டிரான்ஸ்லேஷன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இருக்குது. அந்த டிரான்ஸ்லேட் பண்ணும் அவங்க வேறு லாங்குவேஜில் அனுப்பிச்சா இதில் வந்து வேறு லாங்குவேஜில் வந்து டிரான்ஸ்லேட் ஆகும் அப்படின்னு போட்டு. அப்புறம் கெஸ்டர் கண்ட்ரோலு இந்த கெஸ்டர் கண்ட்ரோலுக்கு முன்னாடி இருந்துச்சுல இப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் டிஸ்மிஸ் பண்ணுறது இந்த வெதர் இது வந்து இது பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அலாம் சைலன்ஸ் பண்ணுறது கால்ஸ் எண்ட் பண்ணுறது. அலாம் சைலன்ஸ் பண்ணுறதுனா இப்படி அடிக்கணுமா பிடிச்சி அதை இப்படி பண்ணுறது இப்படின்னு பண்ணுறது இந்த மாதிரி வந்து எக்ஸிஸ்டிங் இப்படி பண்ணுறது டபுள் டேப் ஆக்ஷன் இருக்கான். இப்போ மோஷன் சென்சார் யூஸ் பண்ணி வந்து இன்னும் பெட்டராக ஆக்கியிருக்கோம். இப்படி பண்ணால் என்ன அப்படிலாம் பண்ண ஒன்று சாப் அது வந்து மோட்டர். ஓகே. அடுத்த நோட்ஸ் ஆப்பில் வந்து கால் ஃபீச்சர்ஸ் கால் ஸ்க்ரீனிங் இதுலேயும் வந்துருச்சு ஆன் ஹோல்டு. ஸோ அந்த மாதிரி லைவ் லிசனு ஃபோட்டோஸ் ஆப்பு அப்புறம் கஸ்டம் விஜெட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குங்க. சூப்பர். செக் பண்ணி பாருங்க. அடுத்த கமெண்ட் இருக்கா? சூப்பர். இல்லை அவ்வளோதான் கமெண்ட் நிற்கும். அடுத்தது நவ் ஆர் நத்திங் சேல். நத்திங் வந்து 11ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரைக்கும் சேல் போட்டிருக்காங்க. ஜூனா? ஆமாம். இதில் வந்து நத்திங் ஃபோன் 2A மறந்துடுங்க. அது மறந்துட்டாங்க அவங்களே. ஃபோன் 3A ப்ரோ வந்து ஆஃபர் ப்ரைஸில் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க. 1000 ரூபாய் டிஸ்கவுண்ட்டு. அது தவிர 2000 ரூபாய் பேங்க் ஆஃபரோட 3A ப்ரோ உங்களுக்கு 27,000 ரூபாய்க்கே வந்து வாங்கலாம். 30,000 ரூபாய் விட 3A வந்து 2000 ரூபாய் பேங்க் டிஸ்கவுண்ட்டோட 23,000 ரூபாய்க்கு வாங்கலாம். எங்களோட மார்க்கெட்டிங் எஃபர்ட்ஸ் எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு. எல்லா இடத்துலையும் நாங்கள் கூகணும் ஒத்தனும் வாங்கலை. அதனால இந்த மாதிரி டிஸ்கவுண்ட் போட்டு கொடுக்கலாம். ஃபோன் 2 ப்ரோ பேங்க் ஆஃபரோட உங்களுக்கு வந்து 18,000 ரூபாய்க்கு வாங்கலாங்க. ஃபோன் 2 ப்ரோவா? ஆமாம். சிஎம்எஃப். சிஎம்எஃப்பா? அடுத்து சிஎம்எஃப் பட்ஸு இதுக்கு வந்து ஆஃபர் இருக்குது. நெக் பேண்டுக்கு வந்து 200 ரூபா ஆஃபரு. பட்ஸ் ப்ரோக்கு வந்து 500. இப்போ ஒருத்தர் சொன்னார் அவர் ஃபஸ்ட்டு சிஎம்எஃப் பட்ஸ் தான் சொன்னார். ஆமாம். அது 2000 ரூபாய்க்கு போயிருக்கு புது பட்ஸு. அவர் 1850 தான் சொன்னார். ஆமாம். பாரு இப்போ சிஎம்எஃப் பட்ஸு 2000 ரூபாய்க்கே இருக்குது புதுசு. ஃபஸ்ட்டு இப்போ அவர் 2000 ரூபாய்க்கு சிஎம்எஃப். அவர் இப்போ ட்ரமாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸில் இருப்பாரா? ஸோ இனிமேல் இதுக்கு போக மாட்டார். அடுத்தது இப்போ நத்திங் இயர் ஏ இது வந்து 5,500 ரூபாயா. நத்திங் இயர் வந்து 8,500 ரூபாய். எவ்வளோ 11,000 ரூபாய் எவ்வளோ லான்ச் பண்ணாங்க? 12,000 ரூபாய். 12,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணது வந்து இப்போ 8,500. நல்லா இருக்கு நத்திங் இயர் இயரே. ஆனால் என்னன்னா பேட்டரி தான் உங்களுக்கு கோளாறாக இருக்கு. அதை மட்டும் சார்ட் அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நல்லா இருக்கும். அடுத்து வாட்ச் ப்ரோ இது வந்து 3,000 ரூபாய் கிடைக்குதான். வாட்ச் ப்ரோ 2 வந்து 4,200 ரூபாய்க்கு கிடைக்குதான். அப்புறம் 100 வாட் சார்ஜர் வந்து 3,000 ரூபாய்க்கு கிடைக்குதான். பரவாயில்ல 1000 ரூபாய். இது எப்பப்போ வருது இந்த ஆஃபர் 3,000 ரூபாய்க்கு. 140 வாட் சார்ஜர் இருக்குங்க தெரியுமா உங்களுக்கு? 140 வாட் சார்ஜர் 3,500 ரூபா. முன்னாடி தான் எனக்கு தெரியும். ஒரு 2 மாதம் முன்னாடி தான் எனக்கு லான்ச் பண்ணதே தெரியும். ப்ரமோஷனே பண்ணல எங்கேயுமே. வெப்சைட்லையும் போடல 140 வாட்டு. ஆனால் ஃப்ளிப்கார்ட்டில் விற்றுருந்தாங்க, மின்சாரம் விற்றுருந்தாங்க. எல்லாரும் அதை ஃபேக் ப்ராடக்ட்னு சொல்லிக்கிட்டு இருந்தானுங்க. எது ஃபேக்கு எது உண்மைன்னே தெரிலங்க. நிறைய ஃபேக் செல்லர்ஸ் இருக்காங்களா? புரியுது.
நான் தர 33 வாட் சார்ஜர் கேட்டிங்களே நிறைய பேர், அது இப்போ வந்து 1000 ரூபாய்க்கு கிடைக்குது. தேர்ட் பார்ட்டி சார்ஜர் நிறைய இருக்கு, ஆனால் இவங்க அஃபிஷியல் சார்ஜர் நல்லா இருக்கு இந்த சிஎம்எஃப் பவர் சார்ஜர். ஆனால் 65 வாட் 2500 ரூபாய்க்கு வாங்குறதுக்கு 100 வாட் 3000 ரூபாய்க்கு வாங்கிடலாம்னு நினைக்கிறேன். ஆமாம், எக்ஸ்ட்ரா 500. அதான் அந்த 45 வாட் சிஎம்எஃபா நத்திங் சார்ஜர் தான் இருந்துச்சு, மாற்றிட்டாங்களே பேரை. இல்லை சிஎம்எஃப் தான் இருந்தது, நத்திங் சார்ஜர் தான் இருந்தது. நத்திங் ஃபோனோட கொடுத்துருந்தாங்க, முதல்ல கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் சார்ஜர். நத்திங் ஃபோனோட சார்ஜரே கொடுத்ததில்ல. அப்போ விற்றாங்க, நத்திங் ஃபோனோட லான்ச் பண்ணாங்க 45 நம்ம கிட்ட பிளாக் கலர்ல ஒன்று இருந்தது இல்லை. சிஎம்எஃப்க்கு முன்னாடியே நத்திங் சார்ஜர் இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் நத்திங் ஃபோனோடய வந்து 45 வாட்னு லான்ச் பண்ணாங்க. அப்படியா? அது கேபிளும் வந்து தனியாக விற்கிறாங்களாம். உங்களுக்கு கேபிள் தொலைஞ்சு போச்சுன்னா அதுவும் வாங்கிக்கிறீங்கன்னு போட்டிருக்கு. இவங்க வந்து ஐசிஐசிஐ பேங்க், எஸ்பிஐ, ஐடிஎஃப்சி, ஃபர்ஸ்ட் பேங்க் இவங்களோட பார்ட்னர்ஷிப்னு போட்டிருக்கு. இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் மட்டும் இல்லை, மிந்த்ரா, விஜய் சேல்ஸு, அப்புறம் குரோமா இங்கெல்லாம் வந்து ஆஃப்லைனில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கிளாசி. ஃபைனல் நியூஸ், வோடஃபோன் ஐடியா ஒரு வழியாக பெங்களூரில் வந்து 5G லான்ச் பண்ணிட்டாங்க. சூப்பர். கூடிய சீக்கிரம் வந்து மற்ற எல்லா இதுலையும் ஆகஸ்ட்டுக்குள்ளே வந்து எல்லா சிட்டிஸ்லையும் வரும் அப்படின்னு போட்டிருக்காங்க. கர்நாடகா, மும்பை, இப்போ வந்து டெல்லிக்கு லான்ச் பண்ணாங்க, சண்டிகர், பாட்னாலாம் லான்ச் பண்ணாங்க. சென்னைக்கு இல்லை, அப்போ சென்னைக்கு வந்து கூடிய சீக்கிரம் லான்ச் பண்ணுவோம். எல்லா சர்க்கிள்ஸ்லையும் வந்து ஆகஸ்ட்டுக்குள்ளே லான்ச் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ வேறு விலையாற்ற போகிறாங்களாமே. இப்போ 299 இருக்கான், ஆனால் 1GB டேட்டா 4G டேட்டா கொடுக்குறாங்க. இவங்க தான் சீப்பஸ்ட்னு சொல்கிறாங்களே, கூடிய சீக்கிரம் இவங்களும் விலை ஏற்றிடுவாங்க. எல்லா சர்க்கிள்லையும் லான்ச் பண்ணிவிட்டு ஆகஸ்ட் மாதத்துக்கு அப்புறம் விலை ஏற்றிடுவாங்கன்றாங்க. இதுவே வெண்டிலேட்டரில் இருக்கு, விலை ஏற்றி நாசம். அதான் இன்னும் நிறைய பேர் கேட்டுருக்காங்க, ப்ரோ வோடஃபோன் ஐடியா மூட போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. உண்மையான தெரில, இப்போதைக்கு எதுவும் தெரில. இப்போதைக்கு உயிரோட இருக்குது, 5Gலாம் லான்ச் பண்ணுறாங்க. வெண்டிலேட்டரில் இருக்குது ப்ரோ, என்ன பண்ண போகிறாங்க என்ன ஆகும்னு தெரில. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரைட்டு, இதெல்லாம் தான் என்னோட நியூஸ். அண்டு வேறு சில நியூஸோட நம்ம நாளைக்கு பார்ப்போம். அது வரைக்கும் விக்னேஸ்வர் பார்ப்போம். பாய். வணக்கம் கிட்ஸ், வணக்கம் டெக்னாலஜி முன்னேற்றங்கள். வணக்கம் கிட்ஸ், இது வெறும் நியூஸ் இல்ல, எங்க ஹார்ட் பீட். புது gadgets, புது facts in the technology streets. வணக்கம் கிட்ஸ், வணக்கம் கிட்ஸ், வணக்கம். நான் தான் நம்ம கையில் உலகம் இருக்கு, சரியான வழியில் அதை பயன்படுத்து. நமக்கு நடுவுல ஒரு கணக்கு இருக்கு. ஸ்மார்ட் கேட்ஜெட்ஸ் அண்ட் போன்ஸ் மேல வந்தாக்கிருக்கு. புது யுகம், புது சரித்திரம், முன்னேற்றம் தொடங்கும் போர்க்காலம்.